வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் M&M ஃபினான்ஸ். இது ஒரு NBFC ஃபினான்ஸ் கம்பெனி. இதோட PE 18.18, செக்டார் PE 13.77, ROE 9.7%. 26 செப்டம்பர்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு டிசம்பர் மாதத்துலேருந்து நேற்றைய முன்தினம் வரைக்கும் தொடர்ந்து ஒரு ட்ரெண்ட் லைனை 5 தடம் தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக் மறுபடியும் இன்றைக்கி தொடர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனை 278 அப்படிங்கிற ரூபாயில் பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி ஏறிச்சுன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 293 இருக்குது. ஒருவேளை 293 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 307 இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் TVS மோட்டார்ஸ். இது 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதோட PE 57.16, செக்டார் PE 31.75, ROE 24.86%. 26 செப்டம்பர்லேருந்து 13 டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த அந்த ஸ்டாக்கு தற்போதைய லோவான 2175 ரூபாயை தொட்டுட்டு மேலே வர பார்க்குது. இன்றைய லோவான 2217 ரூபா 5 பைசாவில் இருந்து இன்றைய ஹையான 2374 ரூபா 90 பைசா வரைக்கும் ஏறிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 5% ஏறிட்டு பின்னாடி இறங்கி 2335 ரூபா 80 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது, 2382. எப்போது இது 2382 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறிச்சுன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2547 இருக்குது. ஒருவேளை 2547 ரூபாயும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2770 இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் அன்பிரடிக்டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு PNB. இது ஒரு பேங்கிங் செக்டர். இதோட PE 7.75, செக்டார் PE 7.1, ROE 8.48%. ஜூன் மாதம் 4 அக்டோபர் மாதம் 29 வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு அதோட 52 வீக் லோவான 94 ரூபா 95 பைசாவை தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப நல்ல மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போய் அந்த மாதிரி 4 முறை தொடர்ந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைய லோவான 95 ரூபா 75 பைசாவில் இருந்து இன்றைய ஹையான 100 ரூபா 15 பைசா வரைக்கும் ஏறிட்டு கொஞ்சம் இறங்கி 99 ரூபா 78 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது, 102 ரூபா 60 பைசா. எப்போது இந்த 102 ரூபா 60 பைசாவை தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை அப்படி ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 107 ரூபா 25 பைசாவில் இருக்குது. ஒருவேளை 107 ரூபா 25 பைசாவையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 111 ரூபா 50 பைசாவில் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் அன்பிரடிக்டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களில் யாருக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you very much friends. Bye. See you.